நாட்டில் உள்ள இந்து ஆலயங்களில் தீவிரவாத நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக என அறிக்கை வெளியிட்டு இந்நாட்டில் இந்து ஆலயங்களின் புனித தன்மையை கெடுக்காதீர் என பெர்லிஸ் முக்திக்கு மலேசிய குருக்கள் சங்கம் கண்டனம் தெரிவிப்பதாக அதன் தேசிய தலைவர் சிவஸ்ரீ பிரகலநாதன் குருக்கள் கூறினார். மலேசியாவில் இந்து ஆலயங்கள் நிலப்பிரச்சினைகள், இடிப்பு அச்சுறுத்தல்கள் மற்றும் சில தனிநபர்களின் தூண்டுதலால் சமூக பதற்றத்தை சந்தித்து வருகின்றன என கவலை தெரிவித்த அவர், இச்சங்கம் இந்து ஆலய குருக்களின் நலன் மற்றும் வேதம் பயிற்சி அளிப்பதில் முக்கிய பங்காற்றி வருகிறது என்றார். இங்கு சிகாமாட் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் மலேசிய குருக்கள் சங்கம் நெகிரி செம்பிலான் மாநில பேரவையில் 5ஆம் ஆண்டு பொதுக்கூட்டத்தில் சிறப்புரை ஆற்றிய சிவஸ்ரீ பிரகலநாதன் குருமார்களுக்கான பயிற்சி பட்டறைகள் மற்றும் சிறப்பு சந்திப்புகளை நடத்தி வருகிறது என தெரிவித்தார். ஆலயங்களில் அதிக எண்ணிக்கையில் வெளிநாட்டு குருக்கள் பணியாற்றி வரும் சர்ச்சை குறித்து குறிப்பிடுகையில், நாட்டில் குருக்கள் பற்றாக்குறை நிலவி வருவதே இதற்கு காரணம் என சுட்டிக்காட்டி விஜயகுமாரன் இக்கூட்டத்தை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து பேசிய ஸ்ரம்மாஞ்சயா சட்டமன்ற உறுப்பினர் டத்தோபி குணசேகரன், ஆலய குருக்கள் தனித்தன்மை மிக்கவர்கள் என புகழாரம் சூட்டினார். முன்னதாக பேசிய மாநில குருக்கள் சங்க தலைவர் சிவஸ்ரீ விஜயகுமாரன் குருக்கள், மாநில குருக்கள் சங்கம் மேற்கொள்ளும் சமய நலன் திட்டங்கள் குறித்து விளக்கம் அளித்தார். இப்போது கூட்டத்தில் மூத்த குருக்கள் மற்றும் பிரமுகர்கள் சிறப்பிக்கப்பட்டனர். திருச்சிற்றம்பலம். வணக்கம். மலேசிய குருக்கள் சங்கத்தின் நெகிரி மாநில கிளையின் 5ஆம் ஆண்டு பொதுக்கூட்டமானது இங்கு சிகாமாட் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் சிறப்பான முறையிலே நடைபெற்றது. மலேசியாவில் இருக்கின்ற குருமார்களை ஒன்று திரட்டி அவர்களுக்கு சங்கம் பலவரு விஷயங்களை பண்ணி கொண்டிருக்கின்றது. அப்படியே ஆலயங்கள் என்பது மலேசிய திருநாட்டில் சமயத்தை வளர்க்கக்கூடிய இடமாக திகழ்கின்றது. சமய சார்ந்த விஷயங்களுக்கு ஆலயம் ஒரு முன்னாதாரமாக இருக்கின்றது. கோயில் இல்லாத இடத்தில் குடியிருக்காது என்பதற்கேற்ப மலேசியா தமிழர்கள் ஆலயங்கள் இல்லாத இடத்தில் குடியிருப்பதில்லை. அதுபோல நாம் வழிபாட்டிற்கு மிக முக்கியமாக சமயம் சார்ந்த சடங்குகளை நடத்தக்கூடிய இடமாகவும் இந்த ஆலயங்கள் திகழ்கின்றது. ஆலயங்களில் ஒவ்வொரு நாள் குருமார்கள் அதோட மகா முக்கியம். இந்த குருமார்கள் என்ன சொல்ல வரேன்னா, தமிழ்நாட்டிலிருந்து வருகின்ற குருமார்கள் அவங்க சம்பளத்துக்கு வேலை செய்யறாங்க. இலங்கையிலிருந்து வர்ற குருமார்கள் அவங்க சம்பளத்துக்கு வேலை செய்யறாங்க. இந்த நாடு அவங்களுக்கு அதை பத்தி தெரியணும்னு அவசியம் கிடையாது. அவங்க பிள்ளைங்க இங்க படிக்கல, அவங்க குடும்பம் இங்க இல்ல. ஆனா நீங்க உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய வாரிசுகள் இந்த நாட்டில் இருக்காங்க. இது 2 இடத்துல நான் பார்த்திருக்கேன். திருமண சமயத்துல மாப்பிள்ளையோ அல்லது பெண்ணோ நீங்க சொல்றதுக்கு கடுகு அளவு மறுப்பு தெரிவிக்காம எந்திரிக்கிறாங்க, உட்கார்றாங்க. நீங்க சொன்ன வேலையை அத்தனையும் செய்யறாங்க. இது ஒன்று. அன்னைக்கு நீங்க என்ன சொல்றீங்களோ அது தெய்வ வாக்கு. அதுக்கு பிறகு நீங்க இறப்புக்கு போக மாட்டீங்க. ஆனா 15வது நாள் கல்நாட்டுக்கு போவீங்க. அது சில பேர் இருக்கீங்க போவீங்க. 16க்கு போவீங்க. அந்த 15, 16 அந்த குடும்பத்துக்கு நீங்க என்ன சொல்றீங்களோ அது தெய்வ வாக்கு. அப்ப உங்ககிட்ட ஒரு அரசியல்வாதி சொல்றதோட, ஒரு அதிகார வர்க்கத்தில் உள்ள அரசு துறையில சொல்றதோட உங்களோட வார்த்தைக்கு செல்வாக்கு உச்சம். அதை நீங்க பயன்படுத்தணும். இதை நெகிரி செம்பிலான் குருக்கள் சங்க தலைவர் சிவஸ்ரீ விஜயகுமார் குருக்கள் பேசுகிறோம். நம்ம சங்கம் நெகிரி செம்பிலான் குருக்கள் சங்கம் ஒரு தீர்மானம் பண்ணி பல திட்டங்களை கொண்டுகிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். அதாவது குருமார்களுக்கு நமக்குன்னு பாடத்திட்டங்கள் பல விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு வரோம். இதுக்கு நம்ம பாடசாலை தனியாக நமக்குன்னு ஒரு பாடசாலை வேணும். குருமார்களுக்கு சமய வழிபாடு சில விஷயங்கள்லாம் சொல்லி படித்து கொடுக்குறதுன்னு பாடசாலைகள்லாம் நம்ம வேணுன்றதுக்காக தான் அந்த தீர்மானம் பண்ணி இன்றைக்கி ஒரு ஆண்டு கூட்டமாக போட்டிருக்கோம். இந்த ஆண்டு கூட்டத்து பிரகாரம் இன்றைக்கி பல சமய வழிபாடுகள், பல சமய விஷயங்கள்லாம் நம்ம பேசப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாதமும் ஒரு பயிற்சி பட்டடை மாதிரி செய்து நம்ம தொடர்ந்து செய்து வரலான்னு இருக்கோம். அதுக்காக வேண்டி
நமக்கு வந்து ஒரு மாநிலமும் பத்தாத ஒரு குறையாக இருக்குது. அதனால் மாநிலமும் நமக்கு தேவை. அதுக்கு அரசாங்க பிரகாரம் நமக்கு நல்ல உதவி திட்டங்களும் செய்ய வேண்டும். இது நமக்கு அந்த பாடசாலைகள் தனியாக இயங்கி வரணும்னு சொன்னால் நமக்கு அந்த மானியங்கள் இருந்தால் தான் இந்த மாதிரி சமய வழிபாடுகளை நம்ம செய்துக்கிட்டு இருக்கணும். அதே ஒன்று பார்த்திங்கன்னா நெகிரியில் குருக்கள் சங்கம்ன்றது ஒரு பெரிய சமய வழித்திட்டமாக போய்கிட்டு இருக்குது. குருமார்கள் யாராலும் இருக்கிறாங்க. ஒரு இடத்துல நம்ம ஒரு மண்டபம் சேவலாம் எடுத்துக்கொண்டு நம்ம அந்த சமய இதெல்லாம் செய்துக்கிட்டு இருக்கிறோம். அதை தவிர்த்து இதுக்காங்கிட்டு நமக்குன்னு பல திட்டங்கள் செய்தால் நமக்கு தனியாக ஒரு மண்டபங்கள்லாம் செய்து சமய வழிபாடு சமய வகுப்புகளை நடத்த ஒரு நமக்கு மண்டபம் தேவை. அது தகுந்த விஷயங்களாக நீங்கள் பேசுங்க. அரசாங்கம் இதுக்கெல்லாம் கை கொடுத்து நமக்கு சிறப்பாக அதை முடிச்சுக்கணும் கேட்குறோம்.